ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாசிகி சேனல். நாம் இன்னைக்கு என்ன தெரியுங்களா செய்ய போகிறோம்? சூப்பரான டேஸ்டான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம குழிப்பணியாரம் ப்ளஸ் தோசை, கஞ்சி இது எல்லாமே மரவள்ளிக்கிழங்கு வச்சு செஞ்சுருக்கோம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நாம் இப்போ என்ன தெரியுங்களா செய்ய போகிறோம்? மரவள்ளிக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு கேக்கு தாங்க செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ஒரு 3 மரவள்ளிக்கிழங்கு எடுத்து அது மேலே உள்ள தோலை எல்லாத்தையும் சீவிட்டு நல்லா 4-5 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மரவள்ளிக்கிழங்கை வந்துட்டு நம்ம ஒரு காய் சீவல் எடுத்துக்கலாம். காய் சீவல் எடுத்து அதில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கலாம். பாருங்க, இதே மாதிரி நம்ம எல்லா கிழங்கையுமே சீவி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிழங்க நல்லா சீவி எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ இந்த கப் அளவு 1 கப்பு நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் வந்துட்டு ஒரு 1/2 மூடி எடுத்து அதை துருவி எடுத்துருக்கோம். ஸோ அந்த தேங்காயும் இருக்குது. இப்போது நம்ம தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் வந்துட்டு பாதி தேங்காய் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எதுவும் அதிகமாக சேர்க்காம பால் பிழிஞ்சு எடுத்துருக்கோம். 1/2 கப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சிடலாம். பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் லைட்டாக காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம முந்திரி பருப்பு வந்துட்டு ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த முந்திரி பருப்பை நல்லா நெய்யோட வதக்கி எடுத்துக்கலாம். அதோட நிறம் அதிகமாக மாற தேவையில்லை, லைட்டாக நெய்யோட மிக்ஸ் ஆகி வந்தால் போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம சீவி வச்சுருக்கோம் இல்லைங்களா கிழங்கு, அந்த கிழங்கை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தேங்காய் திருவி எடுத்து பாதி தேங்காய் பால் புழிஞ்சிட்டு மீதி வச்சுருக்கோம். அந்த தேங்காவையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கப்பு அளவு 1/2 கப்பு வந்து நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வாசனைக்காக 1 தேக்கரண்டி ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாமே நல்லா கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பாலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம நெய்யில் வந்துட்டு முந்திரி வறுத்து வச்சுருக்கோம், அந்த முந்திரியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கலந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கேக்கு ட்ரே இருந்துச்சுன்னா ட்ரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் பிளேட் யூஸ் பண்ணுறேன். பிளேட் மேலே லைட்டாக எண்ணெய் மிக்ஸ் பண்ணி ஓரம்லாம் நல்லா வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கிழங்கு, அதை வந்து இது மேலே எடுத்துக்கலாம். எடுத்து வச்சு லைட்டாக எல்லா இடமும் சரிசமமாக வர மாரி தட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு இட்லி பானை வச்சு லைட்டாக தண்ணி ஊற்றி உள்ளே கலவாடை வச்சு நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இட்லி பானை உள்ள இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மேலே மூடிடுங்க. மூடிட்டு நம்ம அதுக்கு மேலே இட்லி பானையை மூடிடலாம். மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸு அப்படியே வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? வாங்க பாருங்கள், ஃபுல்லாக எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சூப்பராகவே வெந்துடுச்சிங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டிக்கோ இல்லை வந்து ஒரு கத்தி லைஸாக நைஃபோ விட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம எடுத்தாச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம இதை வந்துட்டு ஓரமெல்லாம் வந்துட்டு லைட்டாக திக்கீரி விட்ட மாரி எடுத்து விட்டுடுங்க. கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். ஆறின பிறகு மேலே வந்துட்டு ஒரு பிளேட்டு மூடிக்கலாம். மூடிட்டு அப்படியே கவுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இது நம்ம கிழங்கு அப்படின்றதுனால டக்குன்னு வராது. லைட்டாக மேலே தட்டி விட்டுங்க. தட்டி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சூப்பராக வந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை வந்து இப்போ நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நமக்கு மரவள்ளிக்கிழங்குல கேக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவுமே நம்மளுக்கு வளவளப்பாக இருக்குது, சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இது ஈவினிங்கில் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க.
மரவள்ளிக்கிழங்கு வந்துட்டு அப்படியே கொடுத்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் விதமாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா பயங்கரமாக டேஸ்ட்டாக விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் செய்து கொடுத்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.